அநேக பிரச்சனைகளுக்குள்ளே நாம் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார், புது உற்சாகத்தை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அப்பப்போ நம்மளுக்கு என்ன செய்ய கொடுக்கும்போது இப்போ எப்படி இருக்கும், சபையில் இந்த வசனத்தெல்லாம் கேட்கும்போது நல்லா உற்சாகமாக ஆமேன் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். இந்த தெருவை தாண்டி வீட்டுக்கு போனோம், இல்லை ஆஃபீஸ்க்கு போனோம், எங்கே பிரச்சனை அங்கே போனோம், அந்த பிரச்சனை பண்ணோம், இவர் எங்கே போனார்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த விசுவாசத்திலே, இந்த நம்பிக்கையிலே உறுதியாக பலனாக நம்ம இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னை எதிலெல்லாம் பலவீனமாக இருக்கிறியோ அதெல்லாம் உன்னை நான் பலனாக மாற்றுவேன். உன்னை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு உதவிகளை செய்வேன். உனக்கு என்னென்ன உதவி வேணும், உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியன்ட்டு அவர் விசுவாசத்தோடு கூட தாவீது சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், வேதனைகள், சஞ்சலமான நேரங்கள் எல்லாம். ஆனாலும் ஆண்டவரை நினைத்து பார்க்கும்போது அவர் என்னை தெரிந்து கொண்ட நாள் முதலிருந்து என்னை அழைத்து என்னை தனியான ஊழியத்தில் ஆரம்பிக்க வச்சு இப்போ 13 ஆண்டுகளாக ஆகுது. இதுவெல்லாமாக அவர் எப்படி என்னை நடத்தியிருக்கிறார் என்பதற்கு இந்த சபை தான் சாட்சி. அல்லேலூயா, ஆமேன். அவர் மட்டும் என்னோடு இல்லை என்றால் நீங்கள் யாரும் என்னோடு இல்லை. ஆனால் அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. உங்களை என்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, உங்களை எல்லாரையும் உருவாக்குகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உருவாகி, நீங்கள் பலனடைந்து, நீங்கள் எல்லாம் தேறினவர்களாக மாறி மற்றவர்களை நீங்கள் உருவாக்கணும், மற்றவர்களை பலனடை செய்யணும், மற்றவர்களை தேரும்படியாக செய்வது தான் சபையினுடைய வேலை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன். எனக்கு பரிபூர்ண ஒரு அன்பு உங்களை இருக்குது. என் உயிரையே கொடுத்தனே, இந்த மற்ற சகாயத்தை செய்யாது இருப்பேனா? ஆமே, நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். பல உதவிகளை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம்.